மதுரையில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு ஒரு ஒரு பெயர் ஒன்று உருவாயிருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா 10 தொகுதியை வென்றெடுப்போம்னு சொல்லி அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சபதம் பெற்றதா ஒரு இருக்கு, ஒரு வார்த்தைகள் இருக்கு. அதுல அவரோட இணைஞ்சு நீங்க போய் உங்க பிரச்சாரத்தை தொடங்கிருக்கீங்களா? நிச்சயமா. இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்க 10 சட்டமன்ற தொகுதிகளுக்குமே பொறுப்பாளர் வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தான். அப்போ அவரோட இணைஞ்சு அவரோட வழிகாட்டுதலின்படி எங்கெங்கெல்லாம் இந்த நாயுடு சமுதாயம் இருக்கு, அதாவது ஒரு அமைச்சர் மாவட்டத்தோட பொறுப்பாளர் 10 தொகுதிகளுக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சொந்த தொகுதியிலையும் பிரச்சாரத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த சமுதாயம் எங்கெங்கெல்லாம் இருக்கு, எந்தெந்த வேட்பாளருக்கெல்லாம் போகணும் அப்படின்றதுல வந்து அவர் கவனம் செலுத்துறாரு. அதில் குறிப்பாக அந்த மேற்கு சட்டமன்ற தொகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, மதுரை மேற்க எடுத்தே ஆகணும் அப்படின்றதுல எங்களை வந்து அங்கே நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு வடக்கு மாவட்ட செயலர்னால அவருடைய 2 தொகுதி அவரோட இதில் வருது. கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு அந்த இதில் கூடநகர் பகுதி, ஆணையர் பகுதியில் இருக்கக்கூடிய சங்கங்கள்லாம் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் நாயுடு நாயக்கர் சமுதாயத்தோட வாக்குகள் ஜாஸ்தி இருக்கனால அந்த தொகுதியை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு இன்னைக்கு சந்திச்சப்போ கூட எங்களை கூப்பிட்டு அதை ரொம்ப கவனம் செலுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு அதிமுக ஒரு சவாலா சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேற்கு தொகுதியும் செல்லூர் ராஜ்யம், திருப்பரங்குன்ற தொகுதி ராஜன் செல்லப்பாவா எங்களை பீட் பண்ணவே முடியாது, வெற்றி எங்களுக்கு தான் அப்படின்றத ஒரு சவாலா சொல்லியிருக்காங்க. அதாவது சொல்லலாம், அது ஒரு வரலாறு முன்னாடி போய் பார்த்தோம்னாக்க பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் அசைக்க முடியாத மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக நினைச்ச ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து ஒரு சின்ன இளைஞர் சுகவனம் தோத்தாங்க. அதெல்லாம் நம்ம மனசில் வைக்கணும். யாரு? நமது மேற்கு சட்டமன்ற வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற வேட்பாளர் திரு ராஜன் செல்லப்பா அவர்களும் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் தேர்தலில் வந்து யாருமே மிகப்பெரிய ஜாம்பவான் கிடையாது. மக்கள் மனசு வச்சுட்டாங்கனாக்க ஒரு நிமிஷம்தான். அதனால் அந்த சவால் விடுறது இதாக பேசுகிறதெல்லாம் ஆகாது. மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கான வழியை பார்த்தா அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாரே ஒழிய இங்கே சவால் விடுறதுக்கு பெரிய ஜாம்பவான்கள்ன்றதுக்கெல்லாம் இந்த தேர்தல் வந்து அதுக்கான நேரம் இல்லை, களமும் இல்லை. களம் வேற மாதிரி இருக்குது நிச்சயமாக.